ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 9 செவ்வாய்க்கிழமை இந்த மாதத்துக்கான சதுர்த்தி. அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய வளர்பிறை அங்கரக சதுர்த்தி. திதிகளில் 4வது திதியாக வரக்கூடியது சதுர்த்தி. இது சந்திரனோட இயக்கத்தை வச்சு கணக்கிடப்படுது. அமாவாசை அப்புறம் பௌர்ணமிக்கு பிறகு வர்றது தான் இந்த ஒரு சதுர்த்தி திதி. இந்த நாள் விநாயகருக்கு உரிய வழிபாட்டு நாள். சதுர்த்தியில் விரதம் இருந்து வழிபடுறது மூலயமா விநாயகரோட அருளை முழுவதுமாக பெற முடியும். சதுர்த்தியில் விரதம் இருந்தால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் நீங்கிடும். இந்த சக்தி வாய்ந்த சதுர்த்தி வழிபாட்டை வீட்டிலே எப்படி செய்யலாம் அப்படிங்கிற பற்றி இப்போ பார்க்க போகிறோம். முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விரத நாள் சதுர்த்தி. வளர்பிறை சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தின்னு மாதத்துக்கு 2 வரும். இதில் தேய்பிறை சதுர்த்தியை தான் ஒரு மாதமும் சங்கடகர சதுர்த்தி நம்ம எடுத்துக்கிறோம். இந்த நாளில் பெரும்பாலானவங்க விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபடுறது உண்டு. கஷ்டங்கள், பிரச்சனைகள், தடைகள்லாம் நீங்கணும் அப்படிங்கிறவங்க தேய்பிரையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருப்பாங்க. அதே சமயம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வளம் நலம் பெருகிக்கிட்டே போகணும், வளர்ச்சிகள் ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விநாயகரை வளர்பிறை சதுர்த்தியில் வழிபடுறது சிறப்பு. இந்த ஜூலை மாதம் 9ஆம் தேதி சதுர்த்தி திதி ஆரம்பிக்குது. அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வர்றதால இதை அங்காரக சதுர்த்தின்னு சொல்றது உண்டு. ஜூலை 9ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய சதுர்த்தி திதி ஜூலை 10ஆம் தேதி காலை 8:31 வரைக்கும் இருக்கு. நாள் முழுக்க சதுர்த்தி திதி இருந்தாலும் மாலை நேரத்தில் சதுர்த்தி வழிபாடு செய்கிறது தான் ரொம்ப சிறப்பு. வீட்டிலேயே நீங்கள் எளிமையாக சதுர்த்தி வழிபாடு செய்யலாம். மாலையில் குளிச்சுட்டு சிறிது மஞ்சள் எடுத்து தண்ணீரில் கலந்து நிலைவாசலில் வச்சு குங்குமம் போட்டு வச்சு தீபம் காட்டி வழிபாடு நடத்தணும். அதுக்கப்புறமா பூஜை அறைக்கு போயிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்து அதில் பன்னீர் சேர்த்து பிள்ளையார் பிடிக்கணும். பிள்ளையாருக்கு முன்னாடி மூஷிக வாகனமும் பிடிச்சு வைக்கலாம். வீட்டில் நவதானியம் இருந்துச்சுன்னா அதில் சுண்டல் செஞ்சு அதை நீங்கள் நைவேத்தியமாக படைக்கலாம். அது போக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்கள், வெற்றிலை அப்புறம் பச்சரிசி, இந்த 2 பொருளை வச்சு மறக்காமல் இதை செஞ்சுடுங்க. மஞ்சளால் விநாயகர் பிடிச்சு வச்சுருக்கீங்களே, அதுக்கு முன்னாடி ஒரு தட்டு வச்சுக்கோங்க. அந்த தட்டில் ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசியை பரப்பி வச்சுருங்க. அது மேலே ஒரே ஒரு வெற்றிலையை வச்சு அது மேலே அகல் தீபம் வச்சு நெய் ஊற்றி தீபம் போடுங்க. முடிஞ்சா அந்த பச்சரிசிக்கு மேலே 2-3 துண்டு வெல்லமும் சேர்த்துக்கோங்க, இனிப்பு வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. இந்த ஒரு தீபத்தை சதுர்த்தி விரதம் அன்னைக்கு மாலை நேரத்தில் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் நீங்கள் எவ்வளோ நேரம் விளக்கு எரிய விடுவீங்களோ அந்த அளவுக்கு இந்த தீபம் எரிஞ்சாலே போதும். இந்த தீபம் எரியக்கூடிய இந்த நேரத்தில் உங்களோட வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை மனசார விநாயகர்கிட்ட கேளுங்க. முடிஞ்சா பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு நவதானிய சுண்டல் செஞ்சீங்கல்ல, அதை ஒரு 2-3 பேருக்கு கொடுங்க. இது சதுர்த்தி விரதம் அன்னைக்கு நீங்கள் பண்ணக்கூடியது. சதுர்த்தி முடிஞ்சு மறுநாள் அந்த விளக்கெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுட்டு பச்சரிசியையும் வெல்லமும் நீங்கள் தட்டில் வச்சிங்கல்ல, அதை 2த்தையும் பொடியாக்கி உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது எறும்பு புத்தில் இல்லை மரத்தில் எறும்பு புத்து இருக்கும், அங்கே கொண்டு தூவி விட்டு வந்துடுங்க. அங்கே இருக்கக்கூடிய எறும்புகளை சாப்பிடும். மறக்காமல் இந்த ஒரு வளர்பிறை சதுர்த்தி அன்னைக்கு இதை முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.